கோவை மேற்கு புறவழிச்சாலை பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கும் பணியினை விரைந்து மேற்கொள்ளுமாறும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். கோவை மேற்கு புறவழிச்சாலை பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது பாலக்காடு மெயின் ரோடு சூனாபுரம் முதல் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கம் பாளையம் வரை இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டது. இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கிறது. 3 பேக்கேஜாக பிரித்து இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முதல் பிரிவில் பார்த்திங்கன்னா இந்த வேலை வேகமாக நடந்து முடியுன்ற தருவாயில் இருக்குது. செகண்ட் பேக்கேஜ் வந்து நில எடுப்பு முடிந்து இன்னும் ஒப்பந்தம் கோரப்படாமல் இருக்கிறது. அது வேகமாக ஒப்பந்தம் கோரி அந்த பணியை முடிக்கணும். அதே போல் 3வது பேக்கேஜும் நில எடுப்பு வேகமாக நடந்து அதே போல் நில உரிமையாளருக்கு பணப்பட்டுவாடா நடக்காமல் இருக்குது என்று கேள்விப்பட்டேன். அதுவும் வேகமாக முடித்து அந்த பணியும் வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல் வெஸ்டர்ன் பைபாஸ் மேற்கு புறவழிச்சாலையும் பாலக்காடு மெயின் ரோடும் இணைக்கக்கூடிய அந்த இடத்துல பாலம் அமைக்க இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா அந்த சூனாவரம் பகுதி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக பலம் பெறும் ஊர். அங்கே வந்து அந்த தடுப்பு சுவர் இல்லாமல் பில்லர் அமைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைக்கும் போது அமைச்சரும் அது செய்தர என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார். அதையும் விரைவாக முடித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அளிக்கிறார்.